எக்ஸசைஸ் 8.4ல செகண்ட் சம் பார்க்குறோம். ஸோ தட் அப்படின்னு சொல்லிட்டு இது கொடுத்து ஈக்குவல் டு ஜீரோன்னு ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. ஜீரோ வெக்டர் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. ப்ரூவ் பண்ணலாம். இப்போ கொடுத்துருக்கிறது லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்துருவாங்களோ அதை லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுதிட்டு ஈக்குவல் போட்டு இது அப்படியே எழுதிக்கிறோம். சரிங்களா? நல்லா படிங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். 2 மார்க் சம். நல்லா படிங்க. இப்போ என்ன பண்றோம்? ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் பிளஸ் சி வெக்டர் இருக்குது. இப்போ ஏ வெக்டர் கிராஸ் இருக்கு, இங்க பி பிளஸ் சி ஒரு பிராக்கெட் போட்டிருக்காங்க. இப்போ ஒவ்வொன்றா மல்டி பண்ணுங்க. எப்படி மல்டி பண்றோம்? ஏ கிராஸ் பி. சரிங்களா? ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் மல்டி பண்ணிட்டோம். அப்புறம் ஏ கிராஸ் சி பிளஸ் போட்டுங்க. நடுவில் ஏ வெக்டர் கிராஸ் சி வெக்டர் எழுதிட்டீங்க. பிளஸ் அடுத்தது இந்த பி வெக்டரையும் எடுத்துட்டு இது ரெண்டுத்தையும் மல்டி பண்ணுங்க. அப்ப என்ன வரும்? பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர் பிளஸ் அடுத்தது பி வெக்டர் கிராஸ் ஏ வெக்டர் மல்டி பண்ணியாச்சு. அடுத்து என்ன இருக்கு? பிளஸ் பிளஸ் போட்டுங்க. அடுத்து சி வெக்டர் எடுத்து மல்டி பண்ணுங்க. அப்போ சி வெக்டர் கிராஸ் ஏ வெக்டர் பிளஸ் அடுத்து என்ன வரும்? சி வெக்டர் கிராஸ் பி வெக்டர் வரும். ஓகேங்களா? உள்ள மல்டி பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணோம்? இங்க ஆன்சர் நம்மளுக்கு ஜீரோ வெக்டர்னு வரணும். அதுக்காக என்ன பண்றோம்? இப்போ ஃபர்ஸ்ட் 3 வெக்டர்ஸ் அப்படியே எழுதிங்க. ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் சி, பி கிராஸ் சி மூணுத்தையும் அப்படியே எழுதுங்க. சரிங்களா? இப்போ ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் பிளஸ் ஏ வெக்டர் கிராஸ் சி வெக்டர் பிளஸ் பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர். ஃபர்ஸ்ட் 3 வெக்டரையும் அப்படியே எழுதிட்டீங்க. இப்போ பி கிராஸ் ஏவை ஏ கிராஸ் பின்னு எழுதணும்னா இந்த பிளஸ் சிம்பிள் என்ன மாறிடும்? மைனஸ் சிம்பிள் ஆயிரும். வெக்டர் கிராஸ் ப்ராடக்டினுடைய ஒரு ப்ராப்பர்ட்டி. அப்போ பி கிராஸ் ஏ இருக்குங்களா? அது எப்படி எழுதுறோம்? ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் எழுதுறோம். அப்போ பிளஸ் சிம்பிள் என்ன மாறிடுது? மைனஸ் சிம்பிள் ஆயிருது. அடுத்தது இங்க சி வெக்டர் கிராஸ் ஏ வெக்டர் இருக்குதா? அதையும் இடமா இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதுங்க. சரிங்களா? ஏ கிராஸ் சின்னு எழுதுங்க. அப்போ நடுவில் என்ன வந்துடும்? மைனஸ் ஏ வெக்டர் கிராஸ் சி வெக்டர். அடுத்து சி கிராஸ் பி இருக்குது. இதையும் இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதுங்க. பி கிராஸ் சின்னு எழுதுங்க. அப்படி எழுதுனா வெளியே என்ன வரும்? ஒரு மைனஸ் வந்துடும். மைனஸ் எழுதிட்டு பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர் எழுதிட்டீங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் 3 வெக்டர் அப்படியே எழுதிட்டீங்க. அடுத்த 3 வெக்டரையும் இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதிட்டீங்க. பி கிராஸ் சி என்ன? ஏ கிராஸ் பி. சி கிராஸ் என்ன? ஏ கிராஸ் சி. சி கிராஸ் பி என்ன? பி கிராஸ் சி. இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதுறதுனால பிளஸ் சிம்பிள் என்ன மாறிச்சு? மைனஸா மாறிச்சு. இப்ப பாருங்க, இங்க பிளஸ் ஏ கிராஸ் பி, இங்க பாருங்க மைனஸ் ஏ கிராஸ் பி. அடுத்து கேன்சல் பண்ணிடலாம். சரிங்களா? இங்க ஏ கிராஸ் சி, இங்க மைனஸ் ஏ கிராஸ் சி கேன்சல் பண்ணிட்டோம். இங்க பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர், இங்க பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர் மைனஸ் எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு. கேன்சல் ஆயிட்டா ஈக்குவல் என்ன வரும்? ஜீரோ வெக்டர். இந்த ரைட் ஹேண்ட் சைடு ஜீரோ வெக்டர். ஜீரோ வெக்டர் வந்துருச்சு. ஓகேங்களா? தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.